வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள். சூரியன் உச்சம் பெற்று உள்ளார். 11ஆம் இடத்தில் குருவும் சூரியன். குரு ஆதித்ய யோகம் உண்டு. அதாவது கலத்திரகாரகன் 7ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் கலத்திரக்காரகன் குரு பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் வந்து உள்ளார். நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. ராகு, புதன், சுக்கிரன் 5 கூடையவன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உள்ளார். ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று உள்ளார். ராகு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் சனியோடு செவ்வாய், லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில், கேது 4ஆம் இடத்தில், சந்திரன் சிம்ம ராசியில் சந்திரன் 3ஆம் இடத்தில். இது தற்போதைய கிரக நிலைகள். மிதுன ராசிக்கு நிறைய ஏமாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளது. ஏமாற்றங்கள் எல்லாம் முன்னேற்றமாக மாறுமா? நிச்சயமாக மாறும். அதாவது மிதுன ராசியில் பதவி உயர்வு பெற்றவர்கள், திருமணம் பாக்கியம் பெற்றவர்கள், இப்போ போன வாரத்திலலாம் திருமணம் நடந்திருக்கு. சம்பள உயர்வு இதெல்லாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு. லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலே இதெல்லாம் நடக்கும். லாபஸ்தானத்தில் குரு, பொதுவாகவே குரு பகவான் பொன்னவன், செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். கணவன் மனைவி இந்த இரு, உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி, பார்ட்னர், தொழில் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் 11ஆம் இடத்தில் இருப்பது அவர்கள் மூலம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். மனைவி மூலமாக சந்தோஷம், நிம்மதி, கணவன் மூலமாக சந்தோஷ நிம்மதி கொடுக்கும். ஏனென்றால் அது இப்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார். சூரியன் உச்சம் பெற்றுள்ளார். தந்தை மூலமாக அனுகூலமான நேரம். மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும். நல்ல இலக்கு உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும். கல்வி மூலமாக நிறைவான செய்திகள், வேலை படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் 11ஆம் இடத்தில் வந்து உள்ளார். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. மிதுனம். இந்த மிதுனம் காலபுருஷனுக்கு 3வது ராசியாகும். இந்த ராசி அதிபதி புத பகவான் ஆகிறார். இந்த புதன் இந்த ராசியில் இருக்க பிறந்தவங்க எப்பவும் ஜாலியாக இருப்பாங்க, நல்லா ஒரு புத்திசாலித்தனமாகவே எதையும் அணுகுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க இந்த ராசி தத்துவத்தில். அதுக்கப்புறம் இந்த ராசி நேயர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்குமா? இதுக்கான பலன்கள் இந்த ராசிக்கு உள்ளதா? அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. ஏன்னா சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார். அதுவும் லாபஸ்தானத்தில் அந்த மேச ராசியில் தான் சூரியன் உச்சம் பெறுவார். குருவோடு இணைந்து, அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானோடு சூரிய பகவான் இணைந்திருப்பதால் நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது காலை சூரிய பகவானுக்கு கோதுமை, நவ தானியங்களில் சூரியனுக்குரிய தானியம் கோதுமை, ஒரு 100 கிராம் கோதுமை வாங்கிட்டு அதை அவருடைய பாதத்தில் வச்சுட்டு, சிகப்பு வஸ்திரம் அவருக்கு வஸ்திரமாக அணிவித்து, தீபம் ஏற்றி தாமரைப்பூ மலர்களால், அல்லிப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்து, சூரிய பகவானே சரணம், ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமைகி தன்னோ பாஸ்கர பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு 9 மாதம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வந்தால் நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் ராசியில், உங்கள் சுய ஜாதகத்தில்
சூரிய பகவான் தனஸ்தானத்தில், லாபஸ்தானத்தில், 7ஆம் இடத்தில் இது போன்ற இடங்களில் இருந்தால், லக்னத்தில் இருந்தால் கூட சூரிய பகவானும் செவ்வாயும் இருந்தால் அது யோகம் பெறும். இந்த நேரம் அரசாங்க கிரகங்கள் 2 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்தில் செவ்வாயும் 11ஆம் இடத்தில் சூரியனும் இருப்பது நிச்சயம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். முயற்சி செய்யுங்கள், முயற்சிகள் திருவினையாகும். ஒரு மிதுன ராசி நேயர், மிதுன லக்னம், இவருக்கு வந்து லக்னாதிபதி 4க்கு அதிபதி, இவர் வந்து 10ல் போய் நீச்சம் ஆயிட்டாருன்னா புத பகவான் வந்து இவங்களுக்கு வந்து கல்வி நல்லபடியாக வருமா, இல்லை இவங்க நீச்சம்ன்றது வந்து கல்வி தடையை ஏற்படுத்துமா, இல்லை படிக்க முடியாத மாதிரியே ஆகிடுமா? 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராசிக்கு அதிபதி 4, அதாவது சுகஸ்தானத்திற்கு அதிபதி நீச்சம் பெற்று உள்ளார். இந்த கிரகம் நீச்சம் பெற்றிருப்பது அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா, அதாவது அந்த கிரகத்தால் உங்களுக்கு நன்மைகள் வர வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது, பச்சை பயிறு, பாசி பயிறு வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது, அந்த புதன் சக்தி உங்கள் உடம்பிற்குள் இறங்கும். இல்லாத சக்தியை வந்து நம்ம விட்டமின் மாத்திரை போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு எந்த உறுப்பு பாதிப்பாக இருக்கோ, எந்த சக்தி குறைவாக இருக்கோ அந்த சக்தி நாம் நிறைவு செய்துக்கிறோம் விட்டமின் டேப்லெட்ஸ் போட்டு. அதே போல் புதன் பகவானின் பார்வை, உங்கள் பார்வை புதன் பகவானின் பாதத்தில் இருக்க வேண்டும். இது பெருமாளை, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது, சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்த சாரதி பெருமாள் புதன் பகவான், அவரை தரிசனம் காண்பதன் மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும். திருவெண்காடு சென்று வழிபடுவதும் யோகம் உண்டாகும். இது இப்படி தான் நீங்கள் வந்து புதன் பகவானை வழிபட்டு எந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லையோ அந்த கிரகத்தின் வழிபாடு யோகத்தை கொடுக்கும். அடுத்த கொஸ்டின். அடுத்து மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரங்க. அவர் வந்து 55 வயது ஆகுதுங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சரிவு ஏற்படுச்சுங்க என்னுடைய தொழிலில். அதுலேருந்து நான் இன்னும் மேலுக்கே வரலைங்க. நான் எந்த சரிஞ்சனோ அந்த நிலையில் தான் இருக்கேன். வர்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு, செலவுக்கு இதுக்கான பணம் தான் வருது. நான் இழந்த சரிவை ஈடுகட்டவே முடியல. இது நான் பழைய நிலைமைக்கு வருவேனான்னு பார்த்தா என்னுடைய வயதும் முதுமை எட்டி போச்சு. இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளும் பல கதவுகள் மூடிவிட்டது. என்னுடைய நிலைமை பழைய நிலைமை நான் திரும்ப வருவேனா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, 55 வயசெல்லாம் வந்து ஒரு வயசாயிடுச்சுன்னு சொல்லவே கூடாது. 55 வயசில் தான் ஓடி ஓடி உழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வீட்டில் மரியாதை கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே பணம் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். இழந்த செல்வங்கள் பெறலாம். நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்கள் மனபலம் உண்டாகும், தைரியம் உண்டாகும், லட்சுமி செல்வ கடாட்சம் உண்டாகும். 55 வயசுலாம் ஒரு பெரிய வயசுலாம் கிடையாதுங்க. இப்போ அநேகமாக நீங்கள் திருவோதய நட்சத்திரம்னா திருவோதய நட்சத்திரம் ராகு தசையில் பிறந்திருப்பீங்க. ராகு தசைனா இருப்பு எவ்வளோ உங்களுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு 10 வருஷம் இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை, அது ஒரு 16 வருடம், 26 சனி மகா தசை 19 வருடம். எப்படி நீங்கள் இப்போ புதன் தசையை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள். புதன் தசை என்றால் நிச்சயம் நீங்கள் ராசிக்கு அதிபதியான மகாவிஷ்ணு பகவானை வழிபடுவது, மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது நல்லது. பெருமாளை வழிபட அதாவது செல்வம் பெருகும். சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா கோயிலையும் பெருமாள் கோயிலில் கூட்டம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சனிக்கிழமை அன்னைக்கு அவர் செல்வத்தை, சனிதோஷம் பெற்றவர்கள், கிரகதோஷம் பெற்றவர்கள் பெருமாளை தரிசனம் செய்வதன் மூலமாக அவர் பாத தரிசனம் கோடி புண்ணியம் பெருமாளுக்கு. அப்போ நீங்கள் அவர் கும்பிட நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும், வாழ்க்கையில் செல்வம் உண்டாகும். நீங்கள் வந்து சோர்ந்து போயிட்டாங்க தான் உங்களுக்கு நோய் வரும். பணம் வந்து எல்லா வயசுலையும் சம்பாதிக்கலாங்க, எல்லா வயசுலையும் சம்பாதிக்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதனால் வந்து சோர்ந்து போயிடாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டு இப்போ நீங்கள் உங்கள் முயற்சிகள் யாவும் செயல்படக்கூடிய நல்ல கிரக அமைப்புகள் தற்போது உள்ளது. அதனால் நீங்கள் வந்து சோர்ந்து போக வேண்டாம். இழந்த செல்வங்கள் பல மடங்காக திரும்ப வரும். வாழ்த்துக்கள்.
இப்போது கடைசி question. ஒருத்தருக்கு ஒரு ஜாதக அமைப்பில் தெரு குத்து அந்த மாதிரி ஒரு வீடு அமைஞ்சிடுதுங்க. அவங்க வந்து பிள்ளையாரோட தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த மாதிரியான தெருக்குத்து, தெருமுனை, எதிர்குத்துன்னு சொல்லக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களுடைய ராசி எப்படி இருக்கும்? இந்த தெருமுனையில் பிள்ளையாரை வச்சிடுறாங்க, அதுக்கு அத்தனை தோஷமும் அந்த பிள்ளையார் வந்து வாங்கிக்கிறாருங்களா? அதனால் இவங்களுக்கு வந்து தோஷங்கள்லாம் வராமல் இருக்குமா? உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல நேரம் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் எந்த குத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு எந்த தடையும் இருக்காது, செல்வங்கள் நிரந்தரமாக கிடைக்கும். தெருக்கூத்து ஒரு தெரு இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எதிர்முனையாக தெருக்கூத்து வீடு இருக்கும். அந்த வீடு கட்டினவனும் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் செல்வம் அதிகமாக வந்து அந்த வீடை கட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த வீட்லேயும் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா? அதனால் தெருக்கூத்துலாம் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஒரு ஏரியாவில் தெருக்கூத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100-200 தெருக்கூத்து இருக்கும். அப்போ அவங்க எல்லாம் வந்து பாதிச்சிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. பிள்ளையாரை வைப்பது அண்ணன் சொன்ன மாதிரி பிள்ளையார் வந்து எந்த இடத்துல நீங்கள் பிள்ளையார் வச்சாலும் அந்த வீட்டோட தோஷத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வார் பிள்ளையார். 9 கிரக நவகிரக தோஷங்கள், அந்த தோஷங்களால் உங்களுக்கு பாதிப்பு வராமல் தடுத்து விடுவார் உங்கள் வீட்டு வாசலில் பிள்ளையார் இருந்தால். அதனால் பிள்ளையாரை நீங்கள் வச்சு வழிபடும் பொழுது உங்களுக்கு எந்த தோஷமும் இருக்காது. உங்களுக்கு நல்ல தசா புத்தி, நல்ல தசா லாபஸ்தானாதிபதி புத்தி, இல்லை உங்களுக்கு வந்து குரு பார்த்த தசை கோடி புண்ணியம் கிடைக்கும். இப்போ அதனால் வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் கெட்டு போயிருக்கும் பொழுது சில பேர் கேட்குறாங்க, எனக்கு வந்து என் குழந்தை பிறந்ததுனால வந்து எனக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னும். குழந்தைக்கு நேரம் சரியில்லைன்றது அது உண்மையான விஷயம். ஆனால் உங்களுக்கு நல்ல நேரமாக இருந்தால் அந்த குழந்தை நேரம் உங்களை பாதிக்காதல்லவா? நாங்கள் சொல்கிறீங்க கரெக்டுங்க. இல்லை அது வந்து அந்த தோஷத்தை தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிள்ளையாரோட தான் இருக்காங்க. நிச்சயமான பிள்ளையாரை வழிபடுவது உங்களுக்கு வந்து பிள்ளையாரை நீங்கள் வந்து வீட்லேயும் வைக்கலாம். பிள்ளையார் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கும்போது கெட்ட சக்திகள் உங்கள் உடம்புல பூராமல் இருக்கிறதுக்கு, உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கெட்ட சக்திகள் வந்து அதோட ஆதிக்கம் எதுவும் உங்களுக்கு கெடுதல்களை உருவாக்காத வண்ணம் பிள்ளையார் தடுப்பார். பிள்ளையாருக்கு நிறைய ஸ்லோகங்குது. அது ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா எவிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சுசர்வதா ஓம் கஷ்டகத்தே இத்பிதே ஐய பதேஸ்ததே தயாதாயனே விநாயகாய விபவே ஸ்ரீ கணேசாய மங்கலம். நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு வந்து பிள்ளையார் அவல் இருக்கு சொல்லுவாங்க. ஓம் செல்வ கணபதியே சரணம், யோக கணபதியே சரணம். அது மாதிரி நீங்கள் ஓம் சுமுகாய நம, ஓம் ஏகதந்தாய நம, ஓம் கபிலாய நம, ஓம் கணத்தெக்ஸாய நம, ஓம் தூமகேதுவே நம, ஓம் ராஜவிநாயகாய நம, ஓம் ஸ்கந்த பூஜாய நம, அப்படி வரிசையாக வந்துட்டே இருக்கும். அதுபோல் நீங்கள் பிள்ளையார் நாமங்கள் சொல்வதன் மூலமாகவே கிரக தோஷங்கள் நீங்கும். நிச்சயம். கடைசி கேள்வி. இப்போது ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு வந்து 2ஆம் தார கணவனாக கிடைக்கக்கூடியதுக்கு வாய்ப்புகள் எந்த கிரகங்கள்லாம் அமைப்பு இருந்தால், ஏன்னா இவங்க வந்து இந்த பெண் வந்து 2ஆம் தாரமாக தான் போயிருக்குங்க, இந்த பெண் 2ஆம் தாரமாக போயிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பெண்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும்? 2ஆம் தாரமான்றது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட வறுமையை பயன்படுத்தி நிறைய டௌரி கேட்பாங்க, நிறைய வரதட்சணை கேட்பாங்க. அது ஒரு காரணத்தை வச்சு நிறைய பேர் ஜாதகம் நல்லா இருந்து கூட அது மாதிரி போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷம், இந்த தோஷங்கள் இருந்து அவருடைய முதல் வாழ்க்கை பாதிக்கப்படும். செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா 7ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நிச்சயம் அதாவது ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அதே போல் ஆணுக்கும் அதே போல் கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை யோகமாக மாறும். செவ்வாய் என்பது பூமி யோகம், மாங்கல்ய யோகம், மங்களகாரகன். மங்கள வாரம் என்று வேறு எந்த வாரத்திற்கும் எந்த நாளுக்கும் கொடுக்கல. செவ்வாய்க்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. செவ்வாய் என்றாலே பயப்படுறாங்க. செவ்வாய் என்றால் யோகத்தை கொடுப்பவர். நம் உடலில் ஓடும் ரத்தம், முழுமையான ரத்தம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்க. ரத்தம் இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதனால் செவ்வாய் வந்து ஒரு யோகம்தான். அது வந்து அந்த திருமண வாழ்க்கையில் பொருத்தம் பார்ப்பதில் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேர்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லாமல் ஒரு கணவர் இறந்து போகிறது,
மனைவி இறந்து போகிறது, அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு திருமணம் செய்கிறது வந்து இந்த செவ்வாய் தோஷம் நாகதோஷம் தான் முக்கியமாக காரணம் தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரு, சூரியன் இருக்கார். தந்தையால் நிறைய நன்மைகள் உண்டாகும். தந்தையோட சொத்துக்கள் இப்பொழுது பாகப்பிரிவினை பிரிக்கும் நிலையில் சில பேர்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு நிறைய நீங்கள் விரும்பிய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட பாசம் கிடைக்கும், தந்தையோட அன்பு கிடைக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்து 2 வருஷமாக பேசலை 3 வருஷமாக பேசலைன்னா அதெல்லாம் தீரும். நிறைய நல்ல மாற்றங்களோடு நிறைய மாற்றங்களை குரு கிரகமும் சூரிய கிரகமும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, 9ஆம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி இருக்கார். அரசாங்க வேலை கிடைக்கும், அல்லது அரசாங்கம் மூலமாக சில காரியங்கள் ஆக வேண்டும் என்றால் அதெல்லாம் ஈஸியாக சுலபமாக நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் நன்மை உண்டாகும். பிரிந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். ஏழில் உள்ள 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் திருமணம் ஆகாத மிதுனராசினியர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும், குழந்தை பாகியம் உண்டாகும். குரு பார்த்து கொண்டிருக்கிறார், கோடி நன்மை உங்களுக்கு. சுகஸ்தானத்தின் மீது, அதாவது 3ஆம் இடத்தின் மீது குரு பார்வை. அடுத்து துளாராசி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை. அதனால் உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம். பிள்ளைகள், அதாவது அந்த 5ஆம் வீட்டிற்கு உரிய சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று உள்ளார். புதனோடு சேர்ந்து புதன் நீச்சம் பெற்று இருப்பதால் நீச்சபங்க ராஜயோகம். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இனி சரியாகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரக நிலைகள் உங்களுக்கு நன்மையே செய்யும். முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள், கோபத்தை விட்டுவிடுங்கள். கணவன் மனைவி அன்பு காட்டி பழகினால் எந்த தோஷமும் உங்களை ஒன்றும் செய்யாது. கடன் நிறைய இருந்தால் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபடுங்கள். புதிய வாய்ப்புகள் உருவாக குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு நிறைய பாக்கியங்கள். அதாவது சனி பகவான் வந்து கெட்டவர் கிடையாது, நல்லவர். அவர் நன்மையை தான் அதிகமாக செய்வார். உங்கள் ஜாதகத்தில் பாவமான கிரகங்கள் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு தோஷங்கள் நிறையா இருக்கும். அதனால் சனீஸ்வர பகவானை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சீராகும், நலம் பெறலாம். மிதுன ராசினியர்களுக்கு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாகட்டும். முருகப்பெருமான் அருளால். நன்றி, வணக்கம். அனைத்து மிதுனராசி நேயர்களுக்கும் ஆள் போல் தயதயத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் களைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டி சென்னை காளிகாம்பாளுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டுகிறேன்.